வணக்கம். பழனி கோவில் ரெக்ரூட்மெண்ட்க்கான அப்டேட் என்னங்க ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. குறிப்பாக ஒரு 5 பேர் வந்து கண்டினியூஸாக எந்த வீடியோ போட்டாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் பார்க்குறேன். குறிப்பாக உங்களுக்கு தாங்க இந்த காணொலி. ஓகே, இந்த அப்டேட்டில் என்னங்க ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 ஏப்ரல் 7 வரைக்கும் வந்து இந்த பழனி கோவிலுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் வந்து 280 சம்திங் வேகன்சி. இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 80,000க்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் எப்படி அனுப்பியிருந்தோம்னா ஆஃப்லைன் மூலமாக, அதாவது போஸ்டரில் தான் அனுப்பிச்சிருந்தோம். போஸ்டரில் சில பேர் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்பிச்சிருப்பீங்க, சில பேர் அக்னாலஜ் கார்டு இல்லாமல் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் இந்த ப்ராசஸ் நடந்தது. இப்போ 80,000 அப்ளிகேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழனி கோவில் அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒரு 5,000 10,000னா ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் முடிச்சிருவாங்க. ஸோ 80,000 அப்ளிகேஷனையும் கரெக்டாக இருக்கா, எது ரிஜெக்ட் பண்ணணும், எந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கு, எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கே குறைஞ்சது 8 மாதம் 9 மாதம் ஆகிருக்குங்க. சரிங்க, இப்போ 1 வருஷம் ஆகும் போதே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இப்போ வந்து ஏப்ரல் 7 சொல்லியிருந்தாங்க. இப்போ 2024 பிப்ரவரியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கடந்துருச்சு. இப்போ வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன தகவல் வந்து நம்மகிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ப்ராசஸ் எல்லாமே அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. சரிங்களா? பக்காவாக வந்து ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ கால் டிக்கெட் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதா பாக்கி. இது எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அரசு உத்தரவுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அரசு உத்தரவு போட்டுறாங்க அப்படின்னா எப்போ வேணால் வந்து அவங்க நமக்கு கால் டிக்கெட் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கும் அந்த பதில் சொன்னாங்க. நீங்கள் நேரடியாக பசங்க கேட்டு வந்தாங்களா, அவங்களுக்கும் அதே பதில் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட இப்போதைய தகவல். இல்லைங்க, எலெக்ஷன் வேறு வரப்போகுது, அதுக்குள்ளேயும் போட்டுருவாங்களா அப்படிங்கிற செய்தி வந்து கேட்கலாம். சரிங்களா? எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் ஏதாவது மத்திய அரசு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேக்கே ரெக்ரூட்மெண்ட் போட்டு அப்ளை பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அதெல்லாம் யோசிக்கணும்? இது ஸ்டேட் போர்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறது. அது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வந்து அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அதுக்கே இப்போ வந்து நம்ம புதுசாக தான் எதுவும் அந்த எலெக்ஷன் டைத்தில் அறிவிக்கக்கூடாது. மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் கிடையாது. என்னுடைய நாலேஜ் படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் அவங்க அறிவிக்கலை. ஏற்கனவே நடந்தது தான் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து எப்போ வேணால் வந்து பிப்ரவரி எண்டு கூட வரலாம், மார்ச் தொடக்கத்தில் கூட அவங்க வந்து இதற்கான நேர்முக தேர்வுக்கு பணியை வந்து அவங்க தொடங்கலாம் எப்போ வேணாலும். ஸோ அதனால் ரெடியாக இருக்கிறது சாலை சேர்ந்தது. சரிங்களா? வந்து ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அரசு உத்தரவு கொடுத்தா எப்போ வேணால் கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பதிலில் தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய தோழர்கள் அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோமே, அதாவது தைப்பூசத்துக்கு பழனி பாத யாத்திரை போனாங்க பசங்க. நான் அவங்கள்ட்ட கூட போய் சொல்லி விட்டேன். சரி போய் கேட்டு வாங்கப்பா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் இதே பதிலில் தான் சொன்னாங்க. சரிங்களா? சரி, இவ்வளோ தூரம் பொறுத்துறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். சீக்கிரம் நமக்கான நல்லதொரு தகவல் வந்து வெளியாகும் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் வந்து சிவன்மலை என்னாச்சுன்னு கேட்குறீங்க. அதுக்கும் இதே ப்ராசஸ் தான். அவங்களும் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதற்கான அறிவிப்புமே சீக்கிரம் வெளியாகும். சரிங்களா? அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதை வெயிட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சிம்கோ அப்படிங்கிற ரெக்கமெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு கரண்டில். ஸோ அதே போல் மாநகராட்சியில் சிவில், அதாவது குறிப்பாக பிஇ டிப்ளமோ படித்தவங்களுக்கு மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 2,000க்கு மேலே வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு படிச்சுட்டு வருங்க. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் 1 வீக் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் நீங்களும் இது ஒரு வேலைவாய்ப்பு பெறலாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நீங்கள் ரெடியாக இருக்கிறது நல்லது தான். மற்ற ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது, மாநகராட்சி போட்டிருக்காங்க. சரிங்களா? அதே போல் சிம்கோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பேஸில் போட்டிருக்காங்க, அதுக்கு பண்ணலாம். அப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், கேசியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போட்டிருக்காங்க, அதுக்கு பண்ணலாம்.
அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கமெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணி படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. ஸோ நமக்கான அறிவிப்புமே வரும். ஸோ வந்ததுன்னா நீங்கள் 1 வீக் கூட நீங்கள் இது ரெடி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளுடைய கைடன்ஸும் அப்டேட்டும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் நீங்கள் பழனியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் கேட்டிருப்பீங்க, 4 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த தகவல் கமெண்ட்டில் தெரியுங்க, மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.